பச்சைமலை என்கிற ஒரு அழகான கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் பெரியசாமிங்கிற ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாம்பழங்களை பயிரிடுறாரு. அந்த மாம்பழங்கள் அவர் தோட்டத்தில் உள்ள மாம்பழம் மட்டும் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஊரில் எல்லாருமே பேசிக்குவாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள சின்னஞ்சிறு கண்ணன் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டு மாமரத்தில் ஏறி மாம்பழத்தை பறிக்க போகிறான். அந்த விவசாயி அதை பார்க்குறாரு. அவன் மாம்பழத்தை பறிக்க போகிறத பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு, அந்த மாம்பழம் பழுக்கலை, அது நாட்களாகும், அதோட சுவை புளிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் அங்கே இருந்த பழங்களில் சில பழங்களை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து, இதை உன் வீட்டு வாசலில் புதைச்சி வை, அதுலேருந்து வர்ற ருசி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனை எடுத்து அவன் வீட்டு வாசலில் புதைச்சி வைக்கிறான். நாட்கள் கடந்து போயிடுச்சு. அவனும் பெரியவன் ஆயிட்டான். மரத்தில் மாம்பழங்கள் நிறையவே பழுத்திருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே அதை பறிக்க வராங்க. அதை பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வச்ச ஒரு விதையிலேருந்து பழங்கள் நிறைய வருது, அதை ஊர் மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, பறித்து சாப்பிட்றாங்கங்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா? அதுதான் ஆமாங்க, நம்ம உழைப்பிலேருந்து கிடைக்கிற பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அது உலகத்திலேயே ரொம்ப சிறந்ததுங்க.